ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடலாம் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வெனஸ்டே ஆஃப்டர்நூன் எடுத்த விலாக் தான். காலையில் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மதியம் லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. காலையிலேயே மதியம் லஞ்சுக்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் மதியம் நான்வெஜ் வேணும்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே ரெடி பண்ணினேன். ஆனால் கிச்சனை க்ளீன் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு க்ரோசரிஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போய் வாங்கிட்டு வந்தோம். எதுவுமே இன்னுமே எடுத்து வைக்கல. எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இனி தான் எல்லாமே எடுத்து வைக்கணும். எதனால் என் கிச்சன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட இடையில நான் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டைம் 1:00 ஆச்சு. இப்போ தான் அரிசி கழிஞ்சு குக்கர் வச்சு விட்டுருக்கேன். எப்போவுமே நான் சாப்பாடு வடிப்பேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வச்சு விட்டாச்சு. காலையிலேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். காலையில் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி குழம்பு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். திடீர்னு மட்டன் கொண்டு வந்து கொடுத்து எனக்கு மட்டன் குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் அவங்க சொல்லி கொண்டு வந்து கொடுத்து நம்ம செஞ்சு தராமையா அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இனி இந்த மட்டனை தனியாக எடுத்து அப்படியே ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சாப்பிட்டுப்பாங்க. காலையில் மதியத்துக்கு சாப்பாடு மட்டன் கிரேவி, அப்புறம் மட்டன் குழம்பு. காலையிலேயே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிர் வேக வச்சு கொடுத்துருந்தேன். காலையில் நான் செஞ்சது பாருங்கள், எங்கள் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான். தட்டைப்பயிர் போட்டு நல்லா சூப்பராக மணக்க அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருந்தேன். காலையிலேக்கு இட்லியும் தக்காளி குழம்பும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் எதுவுமே சாப்பிடல. காலையில் சாப்பிட்டதோடு சரி. மதியத்துக்கு மட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுத்தாச்சு. அதனால் மட்டன் செஞ்சாச்சு. இப்போது நேற்றுக்கு கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிளகா பொடிக்கு எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்தே கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காய வைக்கல. இப்போ தான் வெயில் லைட்டாக வந்துட்டுருக்கு. வெயில் நல்லா வந்ததையும் கொண்டு போய் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம், வெயில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்படி மிளகா பொடி அரைப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் மிளகா பொடி அரைக்கும் போது கண்டிப்பாக வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். காலையில் காஃபி குடித்தது, டீ குடித்தது எல்லாமே அப்படி இப்படி டைனிங் டேபிள் மேலே இருந்துச்சு. எல்லாத்தையும் கொண்டு சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்க நம்ம யூஸ் பண்ண நைஃபு, கத்திரி எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி எது எங்கெங்கே இருக்கணுமோ அதை தான் அங்கங்கே கொண்டு போய் வச்சிடலாம். இடுக்கியெல்லாம் அங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது பண்ணி கொக்கி மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அதிலெல்லாம் மாட்டிட்டு கத்தியை அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டேன். அப்படியே கையோடு எடுத்து லைட்டையும் அதுங்களை வச்சுட்டேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ண செலவு டப்பா, அப்புறம் இந்த மிளகா டப்பா எல்லாத்தையுமே எடுத்து எல்லாம் மூடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்து அதனுடைய பிளேஸில் கொண்டு போய் வச்சாச்சு. நான் எல்லாமே முன்கூட்டியே எல்லாமே செஞ்சு வச்சுருப்பேன். மட்டன் குழம்புக்கு மசாலா அரைச்சி வைக்கிறதெல்லாம் நான் வெங்காயம் தொளிச்சு வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்பேன். அதே போல் மிளகா எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. டக்குன்னு குயிக்காக நான் மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். நான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 1:00 ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்படியே டைம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம க்ரோசரிஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதெல்லாம் எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இந்த அரிசி களைஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் பனானா கம்போஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பழம் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதையுமே கசகசன்னு பிசைஞ்சு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு மூடி எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போச்சு. அது ஃபஸ்ட்டு அடுப்பை கவுண்டர் டாப்பில் இருக்கிற நம்ம கட் பண்ணி போட்ட வெங்காயத்தோல் அதெல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மட்டன் குழம்பை மாற்றி போட்டுட்டு மட்டனை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து அதை ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் மட்டன் குழம்பு ரெடி பண்ணுவோம். மட்டன் குழம்பாகட்டும் மட்டன் கிரேவி ஆகட்டும் இப்படி தான் ரெடி பண்ணுவோம். நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மட்டன் குழம்பு அப்படி மட்டன் கிரேவி அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்க நான் சைடில் இந்த பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கூடையில் இருக்கிற பாத்திரத்தை முதல்ல காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காலி பண்ண உடனே இங்கே மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஷல் வாஷிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னுடைய அக்ஷய பாத்திரம் எப்போவுமே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது நிறையாதனாலே இருக்காது. அதனால் அந்த பாத்திரம் ஃபுல்லாகிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கும் திருப்தியாக இருக்கும் போல். நானும் எத்தனையோ தடவை அந்த பாத்திரத்தை குறைச்சி பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த சிங்கில் மட்டும் பாத்திரம் குறைகிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் அந்த கிச்சன் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்.
இது வந்து திடீர்னு போர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. போர் வந்து சரி மண் அடைச்சிருக்கும், தண்ணியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது மண் அடைக்கல. போரில் மேலே வந்து பைப் செட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, தண்ணி மேலே வர்றதுக்கு. அந்த பைப் வந்து உடஞ்சி போயிருந்திருக்கு. நாங்கள் வந்து நல்லா காங்க்ரீட் போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். அதை எடுக்கணும் அப்படின்னா உடச்சி எடுக்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து மூடி போட்டிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம். மூடி இல்லாததுனால அப்படி உடச்சி எடுக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ அதனால் வந்து வெளியே கொஞ்சம் ஹெவியான வேலைங்க வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் வந்து உள்ளே வந்து பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் தண்ணி சரியாக வரல. அதுதான் மெயினான ரீசன். உடச்சி எடுத்து பைப்பெல்லாம் மாற்றிட்டாங்க. அதனால் வந்து சரி ஓகே, அந்த காங்க்ரீட்டெல்லாம் போடுற வரைக்கும் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் விளக்கறதுக்கு வந்து நின்னாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிளேட்ஸ் எல்லாம் வந்து விளக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெரிய பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு, அதுக்கப்புறமா சின்ன பாத்திரங்களெல்லாம் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசியாக தான் நான் இந்த கரண்டி, ஸ்பூனு இதெல்லாமே நான் விளக்குவேன். எல்லாம் ஓர்ஸ்லாம் விளக்கறக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா கடகடன்னு வேலை முடிச்சிடும். வேலை முடிகிறதே தெரியாது. கையோடு வந்து அப்படியே நம்ம சிங்கையுமே கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக சுத்தமாக இருந்துடும். இப்போ நம்ம பாத்திரம் விளக்கணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த சிங்கை வந்து ஒரு சும்மாவாவது ப்ரஷ் வச்சு ஒரு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்தையும் சிங்கெல்லாம் கழுவிட்டு அப்படியே நான் இந்த சோப் போட்டு வைக்கிற டப்பாவுமே வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்து ட்ரை ஆகிறதுக்கு வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு மேலே இருந்த பாத்திரங்கள் எல்லாமே மாற்றிட்டேன். குக்கரு, அதுக்கப்புறம் வந்து இந்த நான்வெஜ் செஞ்சது எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். நேற்றுக்கு நைட்டும் வந்து டீப் க்ளீன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அடுப்பை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான், கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் சரி மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் டெய்லியும் வந்து அந்த மாதிரி கழுவி விட மாட்டேன். நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் தான் கழுவி விடுவேன். ஸ்ப்ரே பண்ணி மேக்ஸிமம் ஸ்ப்ரே பண்ணி தான் தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து பால் சிந்திருச்சு. அதனால் வந்து பால் பொங்கிருச்சு, சொல்லப்போனால் சிந்திருச்சுல பொங்கிருச்சு. அதனால் சரி அப்படியே விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அடியெல்லாமே வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு தொடச்சி விட்டோம் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் சரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நம்ம நீட்டாக கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும். அதே போல் ரொம்ப பார்க்குறக்குமே க்ளீனாக இருக்கும். அதனால தான் அடுப்பெல்லாம் கழுவி விட்டு அப்படியே கையோடு வந்து அந்த டைல்ஸையுமே நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி விட்டாச்சு. நான் வந்து அடுப்பு கழுவுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த விம் லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஊற்றி அதை தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டு மேக்ஸிமம் தொடச்சி விடுறக்கும் அதை தான் பண்ணுவேன். கழுவி விடுற மாதிரி இருந்தாலும் அதை தான் பண்ணுவேன். இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நான் சொல்லுவேன், இந்த அடுப்பு கழுவுறதுக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான இது வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். இதோட லிங்க் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடுப்பு கழுவருக்கு இந்த பர்னர் கிட்டலாம் நம்மளுக்கு வந்து எந்த நார் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலுமே போகாது. ஆனால் இந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது ஒரு சின்ன இடங்கள் கூட நல்லா நீட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்துருது, நல்லா சுத்தமாக வந்துடுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு எல்லாமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. சுத்தமாக சும்மா ஒரு தடவை மட்டும் தொடச்சி விட்டுட்டு கையோட குப்பைங்களெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு அப்படியே வந்து டஸ்ட்பின் எல்லாமே கழுவி கொண்டு வந்து கமுத்தி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ட்ரை ஆச்சு அப்படின்னா போதும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் நல்லாவே அடிக்கிறதுனால சரி இந்த மிளகாய்க்கும் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் நம்ம போய் அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா காய்ச்சதுன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம், இல்லைன்னா இன்னொரு 2-3 நாள் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் மேலேயும் வச்சுட்டேன். மிளகா பொடிக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணுவேன். எங்கள் அம்மா ஒரு மாதிரி செய்வாங்க, எங்கள் மாமியார் வந்து ஒரு மாதிரி செய்வாங்க. எங்கள் அம்மா செய்கிறது வந்து நல்ல மணமாக இருக்கும். எப்படி அது கலந்துருக்கு அப்படிங்கிறத வந்து வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி மூடி வச்சதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை. காங்க்ரீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், டோர் போடாமல் விட்டுட்டோம். இந்த தடவை ஆனால் டோர் போட்டுட்டோம். இதை வந்து வெனஸ்டே எடுத்த vlog இல்லையா, அதனால அதை சொல்லிடுற டோர் போட்டு செட் பண்ணியாச்சு. அதை வந்து வீடியோட எண்டில் நான் காமிக்கிறேன். கிச்சன் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கப்பா. இப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியாகவே இருக்குது. கிச்சன் இப்படி க்ளீனாக இருக்கும்போது தான் ஒரு பெரிய நிம்மதியாகவே இருக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியும். அதனால் எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் மறுவேலையே செய்வேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து க்ரோசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நான் பழசு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் புதுசு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். பழசு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. நான் ஆல்ரெடி எழுதும் போதே எது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் நோட் பண்ணியே வச்சேன். இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே
எழுதி கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். என்ன வந்து கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைமில் அது ஒரு 2, 3 டைம் முன்னாடி போட்டிருந்த விலாகில் வந்து நான் இப்படி தான் வந்து க்ரோசரிஸை பிளான் பண்ணுவேன் அப்படின்னு போட்டு வைக்கிற டப்பாவில் வந்து பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி அதை வந்து பிளான் பண்ணி எழுதுறீங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். மெயினாக சொல்ல போகணுன்னா வந்து நான் க்ரோசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து இப்போ தான் அட்டை பாக்ஸ்லேருந்தே எடுக்கிறேன். எது வேணுமோ அதை மட்டும்தான் எழுதிவிட்டு வாங்கியிருந்தேன். நம்ம இந்த க்ரோசரிஸ்லையுமே ரொம்ப வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக வாங்காமல் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வேஸ்ட் ஆகாது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம மிச்சப்படுத்தணும், நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது மெயினாக வந்து இந்த க்ரோசரிஸு இந்த மளிகை சாமானை வாங்குறதுல தான் நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ஆகிடும். நம்ம குவான்டிட்டி அதிகமாக வாங்கி வச்சுருவோம், ஒரு சில டைம் பூச்சி பிடிச்சிடும். இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணாமல் அளவாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, ஒரு சில டைம் நம்மளுக்கு தெரியாது இது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது வாங்கினா இவ்வளோ நாள் வந்துச்சு, இது வாங்கினா இது இவ்வளோ நாள் தான் வந்துச்சு, இது கம்மியாக யூஸ் பண்ணோம், இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்தணும், காசை வந்து நான் மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுனா இந்த க்ரோசரிஸில் வந்து மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னா நல்லாவே நிறைய காசு மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் வந்து வேறு இதிலலாம் மிச்சப்படுத்த முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்போ மளிகை சாமான் எழுதினேன் அப்படின்னாலுமே உப்பு, மஞ்சத்தூள் இது 2மே வந்து லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். கடைசிக்கு வந்து 1/2 கிலோவாவது உப்பு வாங்கிடுவேன். அதே போல் மஞ்சத்தூளுமே வந்து கடைசிக்கு 25 கிராமாவது மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கிடுவேன். அது ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் கண்டிப்பாக எழுதி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கவே நான் நிறைய டைம் எழுதி விடுவேன். இன்றைக்கி கூட இந்த மஞ்சத்தூள் வந்து என்கிட்ட ஆல்ரெடி 3 பாக்கெட் இருக்குது, இருந்தாலுமே எழுதி விட்டுருக்கேன். மஞ்சத்தூள் அப்படிங்கும்போது எப்போவுமே எப்படியும் காலி பண்ணிடுவேன். இந்த தடவை வந்து இருக்குது, அப்படியே இருக்குது. இப்போ வந்து டப்பாலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சாச்சு. எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எது டப்பாங்களில் போட்டு வைக்கணும், எது வந்து அப்படி இப்படியே நம்ம பாக்ஸ்லேயே போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து பார்த்து பிரித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் என்னென்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம டப்பாங்களெல்லாம் எவ்வளோ போட்டு வைக்கணும், எது நம்ம போட்டு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் க்ரோசரிஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் பிரித்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள், இங்கே கீழே இருக்கிறது வந்து பழசு, அது வந்து புதுசு. இப்போ மேலே வச்சுருக்கிறது வந்து டப்பாங்களில் போட்டு வைக்கணும். இப்படி பிரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். நான் வந்து டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே இது இவ்வளோ பாக்கெட் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் எழுதி வைப்பேன். நான் வந்து இது இவ்வளோ கிலோ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குமோ அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இது இவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். இல்லை நான் இத்தனை பாக்கெட் இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னாலுமே ஓகே. நான் வந்து உப்பு மட்டுமே 5 பாக்கெட் இருக்குது, அந்த உப்பு 5 பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி வைக்கிறேன். ஏன்னா நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னாலுமே ஒரு பாக்கெட்டாக நான் எடுத்துப்பேன். ஸோ அப்படி ஒவ்வொரு பாக்கெட்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது இவ்வளோ பாக்கெட் இருக்குது, இது இவ்வளோ பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த பிரித்த பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே நான் இந்த டப்பாவில் போட்டு வைக்க மாட்டேன். அப்படி போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். பிரித்த பாக்கெட்டெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அதுலேயுமே எழுதி வச்சுருப்பேன், இந்தந்த பாக்கெட்டெல்லாம் பிரித்த பாக்கெட் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு பேப்பரில் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளும் குழந்தைங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷனில் மறந்துடும். இந்த பாக்கெட் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி யோசிக்காமல் இருக்கணும். அதே சமயம் எடுத்து வச்சு அதை கலைச்சி போட்டு தேடக்கூடாது. அப்படிங்கிறக்காக நீட்டாக நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இருக்குது இது இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நான் எழுதி வைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் அது எழுதுகிறேன் அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால மட்டுமே நான் வந்து டக்குன்னு முடிச்சிட்டேன். நான் இப்படி தான் எழுதி வைப்பேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டேன். கையோடு வந்து எந்தெந்த பாட்டிலில் ரீஃபில் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் விம் தான் வந்து எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், க்ரோசரிஸ் மட்டும் இல்லை, இந்த சோப்பு, இந்த லிக்விட் ஐட்டம் எல்லாமே வாங்கி அதை ஒரு பக்கம் நான் வந்து எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். நான் அடுக்கி வச்சுருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பச்சைப்பயிர் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, பச்சைப்பயிரையுமே டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கோதுமை மாவு கொஞ்சமாக தான் இருக்குது. சரி, அது வந்து 2 கிலோ பாக்கெட் இருந்துச்சு, அதையுமே எடுத்து அதில் கொட்டி வச்சுட்டேன். பழசு எதுவுமே வந்து டப்பாக்குள்ளே இல்லை, எல்லாமே அந்தந்த டப்பாக்குள்ளே நான் போட்டு வச்சுட்டேன். அதே போல் இந்த ரவை,
சேமியா இதுக்கெல்லாம் வந்து நிறைய எறும்பு வருது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிருவேன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். டப்பாங்களில் போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறது எல்லாமே டப்பாங்களில் போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. பழசு எதுவுமே வந்து அந்த டப்பாவில் நான் ஃபில் பண்ணி வைக்கல. அந்த க்ரோசரிஸ் பெரிய டப்பாவில் வந்து நான் ஃபில் பண்ணி வைக்கல. எல்லாத்தையுமே எடுத்து அதனுடைய டப்பாங்கள் எல்லாமே எடுத்து போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கவர்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். பச்சை பட்டாணி, மிளகா டப்பாலாம் சுத்தமாகவே காலியாயிருச்சு. கொஞ்சம் தான் மிளகா இருந்துச்சு. அதையுமே எடுத்து தனியாக எடுத்து பிரித்து வச்சுட்டேன். நான் எப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீட்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி நல்லா க்ளோஸ்அப்லேயே காட்டுறேன். நான் ஒவ்வொரு பாக்கெட்டுமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே நீட்டாக எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா க்ரோசரிஸ் முடியும் போதுமே உங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லை. திடீர்னு க்ரோசரிஸ் வாங்க போகும்போதுமே அந்த டப்பாவை எடுத்து பார்த்து என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு தேடி அதுக்கப்புறமா க்ரோசரிஸ் லிஸ்ட் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சீட் எடுத்து பார்த்து என்ன இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு போய் நம்ம வந்து க்ரோசரிஸ் லிஸ்ட் எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். போருக்கு வந்து இப்படி தான் மூடியை சேஞ்ச் பண்ணியாச்சு. காங்கிரீட் போட்டிருந்தா எப்போ போர் பிரச்சனைனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பிரச்சனை இல்லைன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் இப்படி தான் மூடி மாற்றிருக்கோம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.